அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா, ஒரு மகன் வந்து அவருடைய தாய்க்காண்டி வயதான 80 வயதை நெருங்கி கொண்டிருக்கிற தாய்க்காண்டி அவங்களோட இறுதி காலம், அந்திம காலம் எப்போ நிகழும், அவங்களோட மரணம் எப்போ நிகழும் அப்படிங்கிறதான் கன்சல்டிங். அந்த ஜாதகத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து விளக்க கொண்டு வந்திருக்கேன். இந்த இப்போ ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. மேச லக்னம், லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சந்திரன், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல சூரியன் புதன், 9ஆம் இடத்துல கேது. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னம் 23 டிகிரியில் இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்து அதே 23 டிகிரியில் உட்காந்து லக்ன புள்ளியை ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்க்கறதுனால லக்னம் நல்லா வலுத்திருக்கு. ஒருத்தங்க ஜாதகத்தில் ஆயுள் எப்படி இருக்குங்கிறதுல லக்னம் நல்ல நிலைமையில இருக்கணும், லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும். 8ஆம் இடம் 8ஆம் அதிபதி ஆயுள் காரகனான சனி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ஜாதகத்தில் லக்னம் வந்து சூப்பராகவே இருக்குதுங்க. சனியோட பார்வை 10ஆம் பார்வை இருக்கிற மாதிரி தோன்றினாலும் சனியோட 10ஆம் பார்வை அங்கே இருந்து இல்லை. லக்னம் 23 டிகிரி, சனி அங்கே 1 டிகிரி, 22 டிகிரி விலகின பார்வையில் தான் இருக்குதுங்கிறதுனால ஒரே டிகிரி ஆட்சி பெற்ற சுக்கிரனோட பார்வையில் லக்னம் நல்ல நிலைமையில இருக்குது. அதே மாதிரி 8ஆம் அதிபதி லக்னாதிபதி 8ஆம் அதிபதியான செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருந்தா கூட அவர் வந்து ஆட்சி பெற்ற சந்திரனோட ஒளி பொருந்திய ஓரளவு கொஞ்சம் ஒளி பொருந்திய சந்திரன் தான். தேய்பிறை சப்தமியில தான் இருக்காங்க. தேய்பிறை பஞ்சமி திதிக்கு மேலே தான் சந்திரன் வந்து ஒளி இழக்க ஆரம்பிப்பார். தேய்பிறை சப்தமி திதியில் இருக்கிறதுனால இது ஓரளவு நல்ல ஒளி பொருந்திய சந்திரனோட கேந்திரத்தில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து நீச்ச பங்கம் கிடைச்சிருது. அப்போ நீச்ச பங்கத்தில் தான் வந்து செவ்வாய் இருக்காரு. 8ஆம் அதிபதி நல்ல நிலைமையில தான் இருக்காரு. 8வது வீட்டில் சூரியனும் புதனும் தான் இருக்காங்க. பெரிய நெகட்டிவான, அதாவது ராகுவோ சனியோட தொடர்போ அமாவாசை சந்திரனோட தொடர்போ இல்லாமல் இருக்கிறது. 8ஆம் இடம் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனியும் வந்து வீடு கொடுத்த சந்திரன் ஆட்சியாக இருக்கிறதுனால அவரும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. இதில் வீடு கொடுத்த வலுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் வந்து தெரியும். ஜாதகம் ஓரளவு நல்ல நீண்ட காலம் வாழக்கூடிய அமைப்புகளை பெற்றுதாங்க அமைஞ்சிருக்குது. இப்போ இவரோட கேள்வி என்னன்னா, 2022 இருந்து இவங்க வந்து நல்லா இல்லை, உடம்பு வந்து நல்லா இருந்துட்டு இருந்தவங்க 2022 ஆரம்பிச்சதும் உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சுட்டு கால் வந்து கீழே வந்து பிராக்சர் ஆகிட்டு அதில் இருந்தே வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் இன்னொருத்தங்க கவனிக்கிற தகுதியில் வந்து அவங்க வந்துட்டாங்க. ஆனால் படுத்த படுக்கே ஆகலை, இன்னொருத்தங்க வந்து கவனிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவங்களோட அந்திம காலம் எப்பங்க இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. இது எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. இப்போ மேச லக்னத்துக்கு வரவே கூடாத புதன் வந்து 6ஆம் அதிபதியாக தான் செயல்படுவார். இந்த 6ஆம் அதிபதி போய் 8ல் போய் உட்காந்துருக்காரு பாருங்க. 6-8 காம்பினேஷன் வந்துடுச்சா. 6ஆம் அதிபதியான புதன் 8ல் போய் உட்காந்துருக்காரு. தசை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு தசை தான் நடக்குது. குரு திசை, அந்த குருவும் 6ஆம் வீட்டில் புதனோட வீட்டில் தான் போய் உட்காந்துருக்காரு. மேச லக்னக்காரங்களுக்கு புதன் எங்கெல்லாம் சம்பந்தப்படுறாரோ அதெல்லாம் நல்லா இருக்காதுங்கிறது இது ஒரு உதாரண ஜாதகம். குரு தசை புதனோட வீட்டில் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதே நேரத்தில் புதன் புத்தி, குரு திசை புதன் புத்தி வந்து 6ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல போய் அவர் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில அவங்களுக்கு ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறதுனால அஷ்டம சனி தாக்குதலும் ஆரம்பிச்சிருக்கு அந்த 2022 காலகட்டத்தில். இது எல்லாம் சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான மன கஷ்டங்களை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை கரெக்டாக 2022 ஆரம்பிச்சிருக்கு. இவங்க அந்திம காலம் எப்பங்க இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. குரு திசையில் புதன் புத்தி முடிஞ்சு இப்போ குரு திசையில் கேது புத்தி வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. இவங்க ஜாதகப்படி 1945 பிறந்தவங்க கிட்டத்தட்ட 79 வயசு 2 மாதம் ஆயிடுச்சு. அந்த பிறந்த டைம் வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் குரு திசையில் கேது வந்து எல்லாத்தையும் ஒரு முடிச்சு வைக்கக்கூடிய நபர், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய நபர். அப்படி இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து குரு திசையில் சுக்கிர புத்தியில் தாங்க மரணம் நிகழும். அது எப்படி நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக சொன்னேன்னா, சுக்கிரன் மாரகாதிபதி, இந்த லக்னத்துக்கு 2க்கும் 7க்கும் அதிபதி, மாரகஸ்தானமான 7ஆம் வீட்டில் செவ்வாயோட பார்வையில் உட்காந்துருக்காரு. அதாவது அட்டமாதிபதியான நீச்சம் பெற்ற செவ்வாயோட பார்வையில் இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் குரு திசை சுக்கிர புத்தி சுக்கிர அந்தாரம் அதுலேயே வந்து இவங்களோட மரணம் நிகழ்ந்துரும் அப்படிங்கிறத என்னோட கணிப்பு. இப்போ நம்ம பார்த்த எல்லா ஜாதகங்களும் வரிசையாக அந்த 6-8 அதனால வர்றதுனால மனிதர்களுக்கு வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அஷ்டம சனி ஜென்மசனி தாக்குதலும் அது கூட சேர்ந்து வரும்போது தான் பெரிய பிரச்சனைகளை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம். உங்களோட அந்திம காலம் எப்போ இருக்கும், அதே மாதிரி எதனால இவங்களுக்கு இவ்வளவு நாள் நல்லா இருந்தவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து எந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஜாதகம் ஒரு விளக்க ஜாதகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்ல வந்து நான் வந்து மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.